ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி பிளமிஷ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆல்னு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போவுமே வரும். இப்போது இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அதுவும் சீவி வச்சுருக்கேன், கேரட் கொஞ்சமாக அதுவும் சீவி வச்சுருக்கேன், புதினா அதுவும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது 3 மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம டபுள் ஹீட் மெத்தடில் இதை நம்ம ஹீட் பண்ணிடுவோம். தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நம்ம அதுக்குள்ளே வச்சிடலாம். இடையில இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அது ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்திருக்கும். நம்ம இதை செய்ய செய்ய அது ஒரு க்ரீமி பேஸ்க்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு க்ரீமி மாதிரி வந்துருச்சு. இப்போது நம்ம அது கூட ப்ளைன் அலோவேரா ஜெல் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா பிளெண்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஹெர்ப்ஸோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லேவெண்டர் இல்லைன்னா டீ ட்ரீ ஆயில் ஒரு 2 ட்ராப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ண உடனே நாம் வேறு ஒரு எம்டி கண்டெய்னரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த க்ரீம் நைட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது இல்லாத உங்களோட பிளமிஷ் எல்லாமே நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வரும். பாருங்கள், க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 10 டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம யூஸ் பண்ணல. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.